சினிமா துறையில 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள். இவருடைய படைப்புகள் காலத்திற்கும் நின்று பேசும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது ரிலீஸ் ஆகிற ஒரு சில படங்கள்ல கூட இளையராஜா அவர்களுடைய பழைய பாடல்களை பயன்படுத்தி அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை காணுவதுண்டு. இதனை நாம தொடர்ச்சியாகவே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இவருடைய பாடல்களை அந்த திரைப்படத்துல பயன்படுத்தியதற்கு இவரிடம் அனுமதி வாங்காமல் ஒரு சில திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதனை பார்த்து இளையராஜா அவர்களோ கடுப்பாகி தொடர்ந்து நிறைய படங்களின் மீது வழக்குகளுமே தொடுத்தாரு. ஒரு சில படங்கள் அவருடைய பாடல்களை நீக்கினாங்க, ஒரு சில படங்களோ அவருக்கு வெகுமதியுமே கொடுத்தாங்க. இப்படி தற்போது சூழ்நிலை இருக்க சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் இளையராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய விழா ஒன்று நடத்தியது. அதுல சூப்பர் ஸ்டார் முதல் உலகநாயகன் வரை பல செலிபிரிட்டிஸ் கலந்து கொண்டாங்க. அந்த மேடையில சூப்பர் ஸ்டார் பேசியது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆச்சு. அதாவது சூப்பர் ஸ்டாரும் இசைஞானி இளையராஜா அவர்களுமே வெளிப்படையாக பல விஷயங்கள் அந்த மேடையில ஒன்றாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை பார்த்து இளையராஜா அவர்கள் பயப்படுறார் அப்படின்னு பலருமே சொன்னாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் சரக்கடிப்பார் அப்படின்ற விஷயத்த மேடையில ஓப்பனாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருந்தாரு. மேலும் நடிகைகளை பற்றிய கிசுகிசுக்கள் அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்களையுமே ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டாரு. ஆகையால அன்றையிலிருந்தே சூப்பர் ஸ்டாரை பார்த்து இளையராஜா அவர்கள் கொஞ்சம் அச்சத்துடன் தான் இருக்கார் அப்படின்னு பலருமே சமூக வலைத்தளங்கள்ல பேசிக்கொள்ளவுமே ஆரம்பிச்சாங்க. இதனை பற்றி இளையராஜா அவர்களிடம் சமீபத்துல பத்திரிகையாளர்கள் கேட்டபோதுமே இளையராஜா அவர்களுமே இதையே தான் சொல்லியிருந்தார். இது பலருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இளையராஜா அவர்களை பார்த்து பலருமே பயப்படுற வேளையில இளையராஜாவே ஒருவரை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு பல பத்திரிகைகளுமே இந்த தகவலை வைரலாக்கிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.